ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வந்து பவுண்டட் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பவுண்டடில் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துட்டு உடனே அடுத்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு செட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இதுக்கு டக்குன்னு போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா find infimum and supremum and also which is belongs to the set, which is belongs to this set, which is belongs to this set. இதுல வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. -2 0 infimum, B ஆப்ஷன். -2 1 infimum, C ஆப்ஷன். -2 -1 supremum, D ஆப்ஷன். -2 0 supremum. எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? கொஸ்டின்ஸ் இதுதான். இதுக்கு இன்ஃபீமம் சுப்ரீமம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இன்ஃபீமம்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டட், சுப்ரீமம்னா சாரி இன்ஃபீமம்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், சுப்ரீமம்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டட். கொஸ்டின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். இதுல எது அந்த செட்டுக்குள்ள இருக்கு அதுவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நேற்று நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு கேட்கலாம், இல்லை வந்து பவுண்டடா அன்பவுண்டட்னு கேட்கலாம். எந்த ஆப்ஷன்? டி ஆப்ஷன். சூர்யா டி ஆப்ஷன் சொல்லியிருக்கா. ஓகே, இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். வெரி குட் சூர்யா, டக்குன்னு முயற்சி பண்ணியிருக்க. இருந்தாலும் இன்னொரு முறை உன்னுடைய ஆன்சரை வந்து ரீவேல்யூ பண்ணு. டைம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து அவ்வளோதான். கவிதா, தில்லி பாப் சார், தேபா, கௌசல்யா, இந்திரா, இந்த அருணா வந்து ஏதோ ஒன்று போட்டிருந்தா நான் முள்ள ஒருத்தர் இருந்தாங்க, ஃபோன் பண்ணியாவது பேசலாம். நீங்க போடுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. திலீபாபு சார் நல்லபடியாக முயற்சி பண்ணீங்க, பட் வந்து இன்னும் கிளியரா சொல்லலை. ஓகே, ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொஸ்டின் எப்படி கேட்குற மாதிரி இன்ஃபீமம் சுப்ரீமம், கொஸ்டின் எப்படி இருக்கோ அதுக்கான இது ஆர்டர்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபீமம் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபீமம் அர்த்தம், ரெண்டாவது சுப்ரீமம் தான் ரெண்டாவது சுப்ரீமம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? விச் இஸ் த பிலாங்ஸ் டு தி செட்னு கேட்டிருக்கான். சரியா? அந்த இன்ஃபீமம் சுப்ரீமம் கண்டுபிடிங்க, அது எது அந்த செட்டுக்குள்ள இருக்குதுன்னு கேட்குறான். கொஸ்டின் அதுதான். ஓகே திலீபாபு சார், கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா?
சரியா? இதுல இன்ஃபிமம் சுப்ரீமம் கண்டுபிடிச்சிடணும். அது எது அந்த செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்றது கேட்கறாங்க. ஆல்ரெடி நம்ம நேற்று டிஸ்கஷன் பண்ணதுதான். சூர்யா இப்ப வந்து டி ஆப்ஷன்ல இருந்து ஏ ஆப்ஷன் வந்திருக்கா? ஓகே, பாத்தியா சூர்யா தில்லி பாபா, நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணிருக்கீங்க. எங்காச்சு நம்மள கவிதா டக் டக்குன்னு வருமே. அம்மா கவிதா, சரி. இந்திரா என்னாச்சு? போட்டியம்மா? டக்குன்னு போடுமா. சரியா தப்பா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணி போட்டுடணும். சரி, நான் இவ்வளவு தூரம் டைமுக்கு வந்து கொடுத்துட கூடாது. இங்க பாருங்க, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா n ஈக்குவல் டு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ வந்து என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க. இந்த இடத்துல 1 + 1 2 by 1 -2 கிடைக்குது. -2 வந்து அந்த செட்டுக்குள்ள இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? அந்த n வெளியில எடுத்துடலாம். இந்த இடத்துல n + 1 by n என்ன பண்ணலாம், ஒரு n வெளியில எடுத்துட்டோம்னா 1 + 1 by n by n. இப்போ கேன்சல் பண்ணிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. 1 + 1 by infinity -1. பட் வந்து சென்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இருக்கிறது எதுவுமே செட்டுக்குள்ள இருக்காது. இதுல சின்ன நம்பர் எது, பெரிய நம்பர் இது, இதுதான் சின்ன நம்பர். இதை வந்து என்ன சொல்லலாம், இன்ஃபீமம். இது என்னன்னு சொல்லிடலாம், சுப்ரீமம். இன்ஃபீமத்துக்கு இன்னொரு பேர் என்ன, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். சுப்ரீமத்துக்கு இன்னொரு பேர் என்ன, லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இப்ப வேற என்ன சொல்லலாம் இதுக்கு? இப்ப வந்து இங்க வந்து இன்ஃபீமம் சுப்ரீம் இருக்கிறதுனால இது பவுண்டடு பிலோன்னு சொல்லலாம். இது இப்ப இந்த ஏன்ற செட், அது இந்த எது சொல்லலாம், ஏ இஸ் பவுண்டட் பிலோன்னு சொல்லணும். இங்க ஏ இஸ் பவுண்டட் எபோன்னு சொல்லணும். ஓகே, இந்த எலமெண்ட் தான் சுப்ரீமம் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எல்லாம். பவுண்டட் பிலோ பவுண்டட் இருக்குதுன்னா ஏ இஸ் பவுண்டட்னு சொல்லலாம். சரியா? இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விச் இஸ் பிலாங்ஸ் டு திஸ் செட். எது செட்டுக்குள்ள இருக்கு, ஏன்ற செட்டுக்குள்ள எது இருக்கு, இன்ஃபீமம் தான் இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டரா வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபீமம் -2, அடுத்து சுப்ரீமம். சுப்ரீமம் வந்து -1, அடுத்து எது செட்டுக்குள்ள இருக்கு, இன்ஃபீமம். பாரு, இது வந்து செட்டுக்குள்ள இல்ல, இது செட்டுக்குள்ள இருக்கு. அப்படின்னு இது என்னது, இன்ஃபீமம். இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -2, -1, பி ஆப்ஷன். ஓகே, இப்ப பாத்தீங்களா நம்ம வெரி குட். கௌசல்யா பி ஆப்ஷன், ஏ ஆப்ஷனு, அப்புறம் வந்து சாரி பி ஆப்ஷனு. ஓகே தீபா, சூப்பர் தீபா. ஓகே குட். ஆமா, -1 வந்து இஸ் நாட் பிலாங்ஸ் டு த செட். எது வந்து பிலாங்ஸ் டு த செட் தான் கேட்டிருக்கோம். -1 இஸ் நாட் பிலாங்ஸ் டு த செட். எது பிலாங்ஸ் டு த செட் தான் கேட்டிருக்கேன். சரியா? ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பர் டக்கு நம்மளால இன்னைக்கு நேற்று ஒரு 15-16 சமம் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஓகே, அப்ப இப்ப இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது நம்மளால டக்குன்னு வந்து ஆப்ஷன் கிரியேட் பண்ண முடியல. ஓகே, ஆனா இன்னைக்கு நான் ஒரு 10 கொஸ்டின் எடுக்கலாம்னு, அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை தான் எடுத்து வச்சிருந்தேன். சரியா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் இது போட்டிருந்தேன். ஓகே குட். சரி, நம்ம அடுத்த டாபிக் போலாம். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? கொஸ்டின்ஸ் இப்படிதான் கிரியேட் பண்றது. சூர்யா, நேற்று நீ கேட்டிருந்த இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், கொஸ்டின்ஸ் எடுக்கணும். கொஸ்டின்ஸ்க்குள்ளே நம்ம வந்து திங்க் பண்ண வைக்கணும். சரியா? டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லாம அந்த கொஸ்டின்ஸ்ல வேற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனா வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில நம்மளை யோசிக்க வைக்கும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்க்கணும். ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி வந்து எதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பேர்.
ஆர்டர் பேர். ஆர்டர் பேர் அப்படின்றது என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன? அடுத்து ரிலேஷன்ன்றது என்ன? ரிலேஷனுக்கு அடுத்து தான் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஃபங்க்ஷன்லேயே வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். சரி, அடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதுக்கு அடுத்ததான் கவுண்டபிள். இன்னைக்கெல்லாம் இந்த டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பேர். ஆர்டர் பேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு எலமெண்டா நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறது. ஓகே, நீ டைரக்டா சூர்யா வந்து அந்த எண்ணுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிருப்ப, டினாமினேட்ல இன்ஃபினிட்டின்றதுனால 0 போட்டிருப்ப. சரியா? அதனால தான் அந்த ஆப்ஷனும் கொடுக்குறோம். நீ வந்து எண் வந்து இன்ஃபினிட்டி கீழே அந்த எண்ணை வந்து ரிமூவ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். சரி, இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் கூட இப்படிதான் நம்ம நீங்க இப்படி யோசிப்புன்ற மாதிரி ஆப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம என்னெல்லாம் அங்கே மிஸ்டேக் பண்ணுவோமோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அந்த அதுதான் ஆன்சரை நினைச்சு போட்டுட்டு வந்துடுவோம். சரி, எல்லாமே ப்ராக்டிஸ்ல நம்ம கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஆர்டர் பேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட். ஓகே, ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்ன்றது ரெண்டு எலமெண்டா சேர்த்து எழுதுறது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ரெண்டு ஜோடியா எடுத்து எழுதுறதா ஆர்டர் பேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் கோட் வேர்டா வந்து போர்க்காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது குறிப்பு இருக்கு. சரி, இதுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு நான் எம்டி செட், ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். சரியா? அந்த ரெண்டு நான் எம்டி செட்டினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதுக்கான டெஃபினிஷன் எப்படின்னு சொல்றேன்னா the set of all order pair, the set of all order pair. ஸோ அந்த ஆர்டர் பேர்னுடைய எல்லா ஆர்டர் பேரும் சேர்ந்த ஒரு செட்டு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது இங்க ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கும், ஸ்மால் பி அப்படி அதாவது செகண்ட் எலிமெண்ட். ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல எடுத்துக்கணும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏன்ற ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். பி என்ற செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏ கமா பி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப இதனுடைய கார்டினாலிட்டி வந்து உங்களால சொல்ல முடியுமா? இதனுடைய கார்டினாலிட்டி கேட்டா இதுல வந்து எனது நம்பர் ஆஃப் எலிமெண்ட். இதனுடைய கார்டினாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2. ஓகே, இப்போதைக்கு அது அவசியம் இல்லை, பட் கார்டினல் பத்தி எனக்கு கொஞ்சம் ரீகால், அவ்வளவுதான். இப்போ ஏ கிராஸ் பி இந்த இடத்துல பார்த்தா 1 2 3 ஏ கமா பி. இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்க என்ன டெஃபினிஷன், ஒவ்வொன்றும் ஒரு ஆர்டர் பேரா எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட் இதுதான், அதை எடுத்துக்கணும். செகண்ட் எலிமெண்ட்ல போயிட்டு இது ஒரு ஆர்டர் பேர், இது ஒரு ஆர்டர் பேர், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து 2 எடுத்துக்கிறோம், ஒரு ஆர்டர் பேர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா 2 வச்சுக்கிட்டு 2 முறை எழுத முடியும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எலிமெண்டா 3 வச்சுக்கிட்டு அது 2 டைம் எழுதிக்கலாம். இதுதான் வந்து the set of order pair. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ஒரு ரெண்டு செட்டினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கொண்டு வரன்றது பாருங்க. செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர். இப்போ இதுலயே வந்து நம்ம கார்டினாலிட்டியில ஒரு ரூல் இருந்தது. ரெண்டு செட் இருக்கு, அதனுடைய கார்டினாலிட்டி எம், இதனுடைய கார்டினாலிட்டி என்னன்னு இருந்தா கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய கார்டினாலிட்டி எம் இன்ட்டு என்னன்னு இருந்தது. இதனுடைய கார்டினாலிட்டி பாத்தீங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி, அது வந்து பாத்தீங்கன்னா எம் இன்ட்டு என்ன இருந்தது. இப்ப பாருங்க, இங்க 3 2s are 6, இங்க 3யும் 2யும் மல்டிபிள் பண்ண 6, அப்படியே 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா, 1 2 3 4 5 6. ஓகே, இது கார்டினாலிட்டியில அது ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ ஆர்டர் பேர் அப்படின்றது என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன, அது ரெண்டு தெரிஞ்சுக்கும். அடுத்து ரிலேஷன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிலேஷன் அப்படின்றது இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு ஆர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. சரியா? அந்த ரிலேஷன்றது இதோட தொடர்பு, இதுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தொடர்பு இருக்கணும்.
அதாவது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, அந்த ரெண்டு நான் எம்டி செட்னுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு சப்செட்டா இருக்கும். சரி, அப்படி சப்செட்டா இருக்கிற ஒரு ரிலேஷன் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இதுதான் வந்து ரிலேஷன் சொல்றாங்க. ரிலேஷன்ன்றது என்னன்னா, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய சப்செட்டா இருக்குமா. இப்படிதான் வந்து நம்மளுக்கு ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெஃபினிஷன் பாருங்க. லெட் A and B any two non-empty sets. A relation R from A to B is defined as a subset of Cartesian product. சரியா? இந்த இடத்துல வந்து R என்ற ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய சப்செட்டா, அதாவது இந்த R வந்து எப்படி முதல்ல மேப்னா A to B, இந்த ஏக்கும் பிக்கும் வந்து மேப். சரியா? இதனுடைய மேப் தான் அது. பட் இதனுடைய மேப் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி டிஃபைன் பண்ற இந்த மேப் வந்து ரிலேஷன், அந்த ரிலேஷன் எப்படி சொல்றாங்க, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னுடைய சப்செட்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல A அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா டொமைன், இங்க B அப்படின்றது என்னன்னா கோடொமைன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட வந்து கம்பேர் பண்றாங்க. ஒரு நான் தான் சொன்னேன்ல, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் கோட் வேர்டா இந்த ரிலேஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் வேர்டா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு கோட் வேர்டு இந்த ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன், இது எல்லாமே. ஓகே, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்ப ரிலேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய சப்செட்டா இருக்கணும். அது ஏக்கு பிக்கு உள்ள மேப்பிங் தான் அந்த ரிலேஷன். இப்ப அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் சொல்றாங்க, இந்த ரிலேஷனு ஏன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க, எப்ப ஃபங்க்ஷன் சொல்றாங்க அப்படின்றது இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்ப ஃபங்க்ஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்த ரிலேஷன் வந்து அது ஃபங்க்ஷனா சொல்லணும்னா இங்க வந்து பாருங்க, இது வந்து A என்ற செட்டு, இது வந்து B என்ற செட்டு, இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் வந்து F அப்படின்னு சொல்றோம். அந்த F வந்து நம்ம ஃபங்க்ஷனா இருக்கணும்னா இங்க நம்ம டொமைன்ல இருக்கக்கூடிய, அதாவது A என்ற செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஒரு X என்ற எலமெண்ட்டுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இந்த இடத்துல இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி கொடுத்துருக்கோங்க பாருங்க. let X and Y be a two non-empty set if there exists a rule F which associate to every element X belongs to X as unique element Y belongs to Y. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இங்க ஏ நம்ம மெட்டீரியல் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு, இங்க ஏபின்னு இருக்கு. அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலை இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் எலமெண்ட் இந்த இடத்துல இருக்கணும். சரியா? இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இது என்ன அப்படின்னு சொன்னோம், டொமைன். இது என்னன்னு சொன்னோம், கோடொமைன். ஓகே, சரி. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபங்க்ஷன் சொன்னோம். இப்ப இந்த இடத்துல இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொன்னோம், இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் வந்து இதனுடைய கலெக்ஷன். சரியா? இந்த இமேஜ் இதனுடைய கலெக்ஷன். அது வந்து அந்த கலெக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் வந்து ஆர் என்ற சிம்பிளா சொல்லுவாங்க. அதாவது செட் ஆஃப் இமேஜ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எக்ஸ்ன்றது வந்து டொமைன்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் எல்லாம் சேர்ந்த செட் தான் ரேஞ்ச். அப்போ இங்க இந்த இடத்துல உனக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா, இங்க என்னவா இருக்கு, இமேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதனுடைய சப்செட்டா இருக்கும், ரேஞ்சினுடைய சப்செட்டா இருக்கும். ரேஞ்ச் எதனுடைய சப்செட்டா இருக்கும், கோடொமைனுடைய சப்செட்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல கோடொமைனுடைய சப்செட்டா இருக்கும். சரி, இப்ப அப்படின்னு எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து, சரியா, இங்க வந்து இது ஒரு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஒய்யினுடைய ஒவ்வொரு இது வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு அதனுடைய ப்ரீ இமேஜ் தான் இங்க எக்ஸ். இங்க எக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இதுல இருந்து அதனுடைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன, இங்க டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இங்க இருக்கணும். Every element in domain has unique image in codomain. Then the relation is called function. ஓகே, அந்த இடத்துல இமேஜ்ன்றது என்ன, ரேஞ்ச்ன்றது என்ன, ரேஞ்சுக்கும் இமேஜுக்கும் கோடமைக்கும் உள்ள ரிலேஷன் வந்து என்ன அப்படின்றது பார்த்துட்டோம். இங்க ப்ரீ இமேஜ்ன்றது என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல
என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சிம்பிளா ஒன் டு ஒன் இப்படி சொல்லுவாங்க. ஒன் டு ஒனுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் டு ஒன்ன்றது என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு சரியா இங்க ஒரு இமேஜ் இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அவ்வளவுதான். சரியா, எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். இங்க இது அதெல்லாம் இருக்கலாம், இங்க எது இருந்தாலும் இருக்கலாம். சரியா, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ல சில கண்டிஷனும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் எடுத்திருக்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ரிலேஷன் வந்து எஃப் இருக்குன்னா இங்க ஒரு எக்ஸ் ஒன் என்ற பாயிண்ட் எடுக்கிறேன், அதனுடைய இமேஜ் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னு இருக்கு. எக்ஸ் டூ அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அதனுடைய இமேஜ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூ இங்க இருக்கு. ஓகே, இங்க ஒன் டு ஒனுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டு எலமெண்ட் வந்து ஈக்குவலா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய இமேஜ் வந்து கட்டாயமா ஈக்குவலா இருக்கும். ஓகே, ரெண்டு எலமெண்ட் வந்து அன்ஈக்குவலா இருக்கு அப்படின்னா கட்டாயமா அதனுடைய இமேஜ் அன்ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க எக்ஸுக்கு ஒன்னுன்னு கொடு. அப்ப எஃப் ஆஃப் ஒன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 மைனஸ் ஒன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கொடு. அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் என்னன்னு கிடைக்குது, மைனஸ் 5 கிடைக்குது. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1, அதனுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 1 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் இருக்குதுன்னா நீ அதில் இருக்கிற வந்து எந்த ரெண்டு எலமெண்ட் சரியா, எலமெண்ட் ஈக்குவல் இருந்தால் இமேஜ் ஈக்குவலா இருக்கணும், எலமெண்ட் அன்ஈக்குவல் இருந்தால் இமேஜ் அன்ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஒரு வந்து கொண்டு வர முடியுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். பட் இது வந்து நம்ம வந்து இது எல்லா எலமெண்ட் காமனா இப்ப என்ன பார்த்துக்கோன்னா இதோ எலமெண்ட் வச்சு சொன்னேன். ஆனா எலமெண்ட் வச்சு நம்ம சம்டைம்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ இது வந்து டொமைன்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து அதுல சப்ஸ்டிட் பண்றேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. இந்த மாதிரி ரெண்டு இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துட்டு வரேன். ரெண்டு இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துட்டு வந்தேன்னா அப்ப எலமெண்ட் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அப்ப இங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எலமெண்ட் கொடுத்துருக்கு 2x பதில் x1 மைனஸ் 3, 2x பதில் x2 மைனஸ் 3. இங்க -3 கேன்சல் பண்ணிடலாம். 2x1 2x2 2 கேன்சல் பண்ணா x1 ஈக்குவல் டு x2. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துட்டு எலமெண்ட் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிருக்க. இப்படி கொண்டு வர முடிஞ்சவே எஃப் இஸ் ஒன் டு ஒன் அல்லது இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஆன் டு ஃபங்க்ஷன் இதுலயே வந்து இன்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இமேஜ் வந்து நாட் ஈக்குவல் டு ஒய் அந்த கோடொமைனுக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னா எஃப் இஸ் வந்து இன்டு ஃபங்க்ஷன். ஓகே, இன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இங்க இருக்க இமேஜ் வந்து இங்க இருக்க டொமைன் ஈக்குவலா இருக்காது, இன்னும் சம் எலமெண்ட்ஸ் இங்க ஏதாவது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து என்னது, இன்டு ஃபங்க்ஷன். ஓகே, அதே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இமேஜ் எல்லாமே இந்த கோடொமைன் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த இடத்துல கட்டாயமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஆன் டுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜெக்டிவ். ஓகே, ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இங்க டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இங்க இருக்கு அப்படின்னு, இங்க ஒரு எலமெண்ட்டுக்கு இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொன்னேன். சரி, அதாவது எவ்வொரு எலமெண்ட் இன் டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன்.
ஓகே, அதே தான் சொல்றேன். எவ்வரி எலமெண்ட் இன் கோடொமைன் as unique pre-image in domain and it is called onto function. அதாவது இங்க இருக்கிற இமேஜ்ல ஒவ்வொரு இமேஜுக்குமே ஒரு ப்ரீ-இமேஜ் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ-இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற வந்து எந்த எலமெண்டா இருந்தாலும் சரி, இங்க ஒரு x1 இருக்கா, இங்க ஒரு y1 இருக்கும், இங்க ஒரு x2 இருக்கா, இங்க ஒரு y2 இருக்கும், y2க்கு ஒரு x2 இருக்கும், இங்க ஒரு x3 இருக்கா, இங்க ஒரு y3 இருக்கும். ஓகே, இங்க இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு இந்த கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். அதாவது வந்து இதுக்கு மீனிங் இதுதான். எஃப் அந்த இமேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? கோடொமைனுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து நீ பார்த்தீங்கன்னா இதே இது கூட எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம், ஆன் டு ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா இங்க இப்போ இப்படிதான் சொல்லணும். ஒன்னினுடைய இமேஜ் வந்து -1, -1 ப்ரீ இமேஜ் வந்து என்னது 1, -1 இமேஜ் வந்து -5, -5 ப்ரீ இமேஜ் வந்து -1. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஆனா அது கண்டிஷன்ல போய் எப்படி சார் ப்ரூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு சில ஒர்க்கிங் ரூல் இருக்குங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிற, அது வந்து என்னது 2x - 3ன்னு இருக்கு. இதுல ப்ரீ இமேஜ்னு சொல்றது நம்ம எக்ஸ் தான். அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஒய் -3 வந்து +3 by 2 is equal to x. ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ரீ இமேஜ் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் இமேஜ்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த ப்ரீ இமேஜுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா இன்வெர்ஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்குமே இமேஜ் வந்து 2x - 3 தான். சரியா? ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு என்னது ஒரு இமேஜ். சரியா? ஒரு ப்ரீ இமேஜ் இதுதான். சரி, அதாவது ஒவ்வொரு ஒய்க்குமே ஒரு ப்ரீ இமேஜ் உனக்கு கிடைக்குது. கோடமையில இருக்கிற ஒவ்வொரு ஒய்க்குமே நம்மளுடைய ப்ரீ இமேஜ் என்னன்னா இதுதான். அதுக்கான இதுதான் இது ஃபார்முலா. இப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலா ஒய் +3/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொண்டு வர முடியுது அப்படின்னு சொன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் +3/2 சப்ஸ்டியூட் பண்றேன். -3 2 கேன்சல் ஆயிடும், +3 - கேன்சல் ஆனா ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொண்டு வர முடிஞ்சதுன்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் இது என்னன்னு சொல்லலாம், ஆன் டு ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்றது இப்படிதான் சொல்லி முடிக்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து என்னது இப்போ 1-to-1 என்ன, ஆன் டு என்ன அப்படின்றது நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த 1-to-1 ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, 1-to-1 ஆன்-டு ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைஜெக்டிவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1-to-1 ஆன்-டு ரெண்டுமே இருக்கு. ஓகே, இது இல்லாம நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதை பத்தி நம்ம சிலது வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு போயிடலாம். இது அழிச்சிடலாம் நினைக்கிறேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? 1-to-1 ஆன்-டு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல வந்து டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சது எல்லாருக்குமே? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? மேபி நீங்க எல்லாமே லோயர் கிளாஸ்ல இருந்து பார்த்த ஒரு விஷயம் தான். இதுல டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஒண்ணுதான், ஒன்றும் புதுசு ஒண்ணு இல்லை. அது சரி, அழிச்சிடலாமா? ஓகே, தேங்க்ஸ் தீபா அண்ட் கௌசல்யா. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்கும்போது டக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்றது ஒண்ணு. இது இல்ல அப்படியே கிளாஸ் ஆன் பண்ணிட்டு சரி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நல்லா தெரிஞ்சது தானே, அந்த வேலை போய் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த வேலை செஞ்சுட்டு வந்துடலாம், யார் பெத்த புள்ளைய தனியா புலம்பிட்டு இருக்கட்டும். என்ன சரி, எதையும் அலட்சியத்தோட நம்ம அணுகணும்னு சொன்னா இந்த காலம் நம்மளை அலட்சியப்படுத்திடும் அப்படின்றது மறந்துடாதீங்க. சரியா?
அதுக்கு வேற யாரும் எக்ஸாம்பிள் வேணாம், நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன். அது வந்து கிட்டத்தட்ட இதே வந்து நிறைய டிஆர்பி கிளாஸ் அப்போல்லாம் போகும்போது ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அட நம்ம மேக்ஸ் தானே சரியா அவங்க என்ன போயிட்டு அப்படின்னு போவேன். அவங்க எல்லாம் ரொம்ப நம்ம 11th 12th பேசிக் இருக்கிறது நடத்திட்டு உட்காந்துப்பாங்க. அட நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு நான் அங்கே பேசிட்டு இருப்பேன். கிளாஸ் அதை கட் அடிச்சிருவோம். பணம் கட்டி 20,000 கட்டிட்டு போவேன். ஆனால் கிளாஸ் கவனிக்க மாட்டேன். தருமபுரியில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நடத்திட்டு நான் ஜேம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது அதனுடைய விளைவு 2020 வரைக்கும் எந்த டிஆர்பி என்னால் அடிக்க முடியல. நம்ம திறமைகளும் அறிவும் இருந்து நம்ம வந்து வாய்ப்புகள் வந்து தட்டி போறதுக்கு நம்முடைய அலட்சி தான் காரணம். அது இது கண்டிப்பா தெரியும். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சியில் இருக்கிற போதெல்லாம் டீம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா நினைச்ச பார்க்காத எல்லாமே நடந்துச்சு. எல்லாருமே எங்களுக்கு எங்க கூட படிச்சவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாபுக்கு போனாங்க. ஆனா சில அலட்சியம் நம்மள காலம் வந்து தள்ளி வச்சிருச்சு. அதான் உண்மை. அது தீபாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன தீபா கரெக்ட் தானே? எனக்கு ரொம்ப வருத்தப்பட்ட ஜேம்ஸ் சார் கிளாஸ்ல போகும்போது நான் சரி என்ன போயிட்டு அப்படின்ட்டு ரொம்ப உண்மைதான். அதை நான் இங்க ஒத்துக்கிறேன். என்னுடைய அலட்சியம் சில நேரத்துல வந்து இது இவ்வளவு தூரம் எனக்கு வழியை வந்து அனுபவிச்சது. அதனால சில பேர் இப்போ நமக்கு வந்து இப்போதான் வந்து டிஆர்பி அட்டன் பண்ணலாம், சில பேர் 2வது டைம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு கிளாஸுமே எந்த ஒரு நாளுமே அலட்சியம் நம்ம கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், வயசு வந்து ஒரு தடையே இல்லை. சாதிக்கிறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, நம்ம ஜெயிக்கிறதுக்கும் சரி, நம்மளுக்கு இவ்வளவு ஏஜ்ல போய் முடியுமா அப்படின்லாம் என்னைக்கு தயங்கி நிக்கவே நிக்காதீங்க. உக்காந்துட்டோம் அப்படின்னா முடியும்னு உட்காந்துட்டோம்னா அதெல்லாம் ஏஜ் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அலட்சியம் மட்டும் இருக்கவே இருக்கக்கூடாது. சரி, இந்த டைம்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல பாருங்க. நம்ம மெட்டீரியல்ல 9வது சீட்டினுடைய அந்த சீட் தான் பார்த்துருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷனு ஆர் இன்ஜெக்டிவ் மெனி 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து ஒரு டைப் இருக்கு பாருங்க. மெனி 1-to-1 என்னங்க? மெனி ஒன் ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? இங்க ஒரு கிட்டத்தட்ட நிறைய எலமெண்ட்டுக்கு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எலமெண்ட்டுக்கு நிறைய இமேஜ் இருக்கும். சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இமேஜ் கூட இருக்கும். சிலது எல்லாம் வந்து நிறைய எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் ஒன்ஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1ன்னு வரும். 1னுடைய இமேஜ் 1 தான். அதே எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் -1 வந்து -1 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதுவும். ஸோ -1னுடைய இமேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில 2-3 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, சரி. அப்படின்னு இது வந்து என்ன சொல்லணும்னா இதே கூட இந்த பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் 1-to-1, நாட் 1-to-1. இது வந்து என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன். இது 1-to-1 ஃபங்க்ஷன்னா நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டீஜர் கூட சொல்லலாம். இதனுடைய மேப் இஜெட் டென்ஸ் டு இஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில மேப்ல தான் வந்து இல்லா இருக்கும். அப்போ இந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது? நாட் 1-to-1. ஏன்னா நம்மளுக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் என்ன? இந்த இடத்துல வந்து எலமெண்ட் வந்து அன்இக்குவலா இருக்கு, பட் இமேஜ் வந்து ஈக்குவலா இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது, இது கான்ட்ரடிக்ஷன். ஓகே, எலமெண்ட் அன்இக்குவலா இருந்தா இமேஜும் வந்து அன்இக்குவலா தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது 1-to-1. இது நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இதை தான் மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்-டு ஃபங்க்ஷன் பத்தி நம்ம சொல்லிட்டோம், இன்டூ ஃபங்க்ஷன் பத்தியும் நம்ம சொல்லிட்டோம். 1-to-1 ஆன்-டு ஃபங்க்ஷன் இருந்தால் அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அது சொல்லிட்டோம். அடுத்து ஐடென்டி ஃபங்க்ஷன். நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஐடென்டின்றது என்னன்னா எலமெண்ட் என்னவோ அதே இமேஜே கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு வந்து 2ன்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் 2. ஸோ எலமெண்ட் என்னவோ அதே இமேஜே கிடைக்கும். அப்படி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றாங்க? ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எலமெண்ட் வந்து டொமைன்ல எத்தனை எலமெண்ட் போட்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சரியா இமேஜ் ஒன்னாவே இருக்கும்.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் கேன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். சரியா, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் காம்போசிட் ஃபங்க்ஷன். காம்போசிட் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த இடத்துல காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவாங்க. இது எக்ஸ், இது ஒய், இது வந்து பாத்தீங்கன்னா இஜெட். இது எடுத்துக்கோங்க, 3 எடுத்துக்கோங்க. ஓகே, இதனுடைய மேப்பிங் வந்து பாத்தீங்கன்னா எஃப். இதனுடைய மேப்பிங் வந்து பாத்தீங்கன்னா மேப்பிங் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒண்ணுதாங்க, ஜின்னு எடுத்துக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்னுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இங்க ஏதோ ஒரு எக்ஸ்னா ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்குங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இமேஜ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா, இதுக்கு இமேஜ் இங்க இருக்கு. அந்த இமேஜ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இங்க இருக்கிற வந்து ஒய் என்ற இதுல பாரு, இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்னுடைய இமேஜ், அதாவது ஜி ஆஃப் ஒய் இந்த இடத்துல இஜெட் என்ற ஒரு எலமெண்டோட மேப் ஆகுது. ஓகே, இப்ப இதுதான் கொடுத்த. இதுல இருந்து வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து காம்போசிட் வந்து ஜி காம்போசிட் எஃப்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ஜி காம்போசிட் எஃப்க்கு டொமைன் வந்து பாத்தீங்கன்னா இது கோடொமைன். இங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்குமே சரியா அதனுடைய இமேஜ் பாத்தீங்கன்னா ஜி ஆஃப் ஒய். இதுதான் ஜி ஆஃப் ஒய், இதுதான் அதனுடைய இமேஜ். ஓகே, இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஒய்ன்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி எழுதுவாங்க. ஜி காம்போசிட் எஃப் எப்படி எழுதுனா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது இது. சரி, இதை சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணும், காம்போசிட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரியா, இதனுடைய வந்து பாத்தீங்கன்னா இதுல ஐடென்டி ஃபங்க்ஷன் பாருங்க. அந்த 10வது சீட்னுடைய அந்த டாப்ல, சரியா, நம்ம மெட்டீரியல்ல 10வது சீட்னுடைய டாப்ல பாருங்க, ஒரு 3-4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் காம்படேட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப் இது ஈக்குவலா இருக்கிறதுல த காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் வித் ஐடென்டி ஃபங்க்ஷன். அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அதனுடைய ஐடென்டி ஃபங்க்ஷனை இங்க கீழே சஃபிக்ஸ்ல எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. சரியா, அது வந்து எதோ பண்ணாலும் சரி, இதுவும் ஒய் தான், இதுவும் வந்து எஃப் தான். அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் எக்ஸ்ல இருக்கலாம், ஒய்ல இருக்கலாம். ஓகே, அது பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம இதுதான் ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய், இப்படி எது இருந்தாலும் சரி. சரி, அந்த ஐடென்டி ஃபங்க்ஷனோட எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து காம்போசிட் பண்ணா அது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனே திருப்பி கிடைக்கும். சரியா, அது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. The composite of two bijection function. The composite of two bijection function. Bijection என்னது? Bijection 1-to-1 on-to ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படின்னா அந்த பைஜெக்ஷன் ரெண்டு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் காம்போசிட் பண்ணாலும் அது வந்து என்னவா இருக்கு? பைஜெக்ஷனா இருக்கு. இது எல்லாமே அதாவது 1-to-1 on-to ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து நம்ம எதுவுமே இது ரிலேட்டடா இது வந்து யூஜி லெவல்ல கூட இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதில்லை. நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட் ஓரளவு வந்து மெமரியில வச்சுக்கலாம். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல ரியல்ல எங்கேயுமே நம்ம இதை யூஸ் பண்றதில்ல. ஓகே, இது வரைக்கும் யூஸ் பண்ணது நானும் பார்த்ததில்லை. ஓகே, பட் இருந்தாலும் நீங்க உங்க நாலேஜுக்கு இது கொண்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதை சொல்றாங்கன்றது பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல 1-to-1 on-to ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சரியா, இதுக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாவும் இருக்கணும். இந்த எஃப் என்ற ஃபங்க்ஷனு நல்லா பார்த்துக்கோ. இங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு இமேஜ் இருக்கா? சரியா, இந்த எஃப் வந்து என்னவா இருக்கும்? 1-to-1 இருக்கணும், on-to ஃபங்க்ஷனா இருக்கணும். அப்படி இருந்துட்டு தென் த ஃபங்க்ஷன் இதுல இருந்து இது வரைக்கும் திருப்பி ஒய்ல இருந்து இது வரைக்கும். சரியா, இங்க வந்து எக்ஸ் டு ஒய் வந்து 1-to-1 on-to இருக்கு. ஒய்ல இருந்து எக்ஸுக்கு அது இப்படி சொல்லியிருக்காங்க, ஜி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ். சரியா, இங்க வந்து நம்ம இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்? எஃப் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்ம ஜி என்னன்னு சொல்லலாம்? எஃப் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஒய் டு எக்ஸ். அந்த ஒய் டு எக்ஸ் வந்து விச் இஸ் அசோசியேட் டு ஈச் எலமெண்ட் ஆஃப் ஒய் பிலாங்ஸ் ஒய் த யூனிக் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஒய்க்குமே கட்டாயமா இந்த இடத்துல என்னவா இருக்கணும்? ஒரு எலமெண்ட் ஆடலும் ஆன்-டுன்ற போது நம்மளுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எஃப் ஆன்-டுனாவே இங்க கோடமையில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீமேஜ் இருக்குதுன்றதான மீனிங். சரியா, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தெரிஞ்ச 1-to-1 on-to ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
இந்த இடத்துல இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னா எஃப் இஸ் பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? எஃப் இஸ் பைஜெக்ஷன்னாவே வந்து என்னது கன்டைமா எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றது தான் அர்த்தம். ஏன்னா 1 to 1 கண்டிஷன் ரிலேஷன் பண்ணிருந்தா எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கும். இந்த எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கிறதுக்கு இன்னொரு ரூல் இருக்கு. இந்த இடத்துல கொடுத்துருக்கணும்னு தெரியல, இந்த இடத்துல இல்ல. அந்த எஃப் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது எக்ஸ், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஒய் வந்து ஒய். அதாவது இது ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு ஐடென்டி. சரி, இந்த மாதிரி ஐடென்டி ஃபங்க்ஷன் கிடைச்சாவே அதாவது நம்ம என்ன சொல்லலாம், given the function f is வந்து பைஜெக்ஸ். சரியா? பைஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. f is வந்து பைஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து சிபிஎஸ்சில இருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பைனரி ஆப்ரேஷன் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நம்ம அல்ஜிப்ரால இருக்குது. 2 ஆப்ரேஷன் தான் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாதிரி. இங்க அது ஒரு பைனரி ஆப்ரேஷன். ஆர்டர் பேர் தான் அப்படி சொல்றாங்க. ரிசல்ட்ல வந்து 2-3 ரிசல்ட் கொடுத்துருக்கேன். அதுல பீரியாடிக் ஃபங்க்ஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பீரியாடிக் ஃபங்க்ஷன் வந்து இங்க எங்கேயும் நம்ம இது யூஸ் பண்றதுல, பட் ஃபோரியர் சீரியஸ்ல நம்ம இது யூஸ் பண்றோம் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது. பட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மாடுலஸ் ஃபங்க்ஷனு, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனு, ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், சிக்னிவ் ஃபங்க்ஷன், ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதை நம்ம பார்த்துட்டு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட். இது ஈக்குவலண்டோட இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து கவுண்டபிள் பார்த்துக்கலாம். ஓகே, இதை நான் அழிச்சிடலாம் நினைக்கிறேன். இதில் யாருக்கு எந்த டவுட்டு இருந்தால் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். திரும்ப மறுபடியும் உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன். நம்ம டாபிக்ல சும்மா இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ், இந்த நிறைய இடத்துல வந்து கண்டினியூஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஃபங்க்ஷனை பற்றி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் அனலைசிஸ்லாம் இது வந்து சில இந்த விஷயம்லாம் இவ்வளோ டேட்டா தெரிஞ்சுட்டா போதுங்க, ரொம்ப டீப்பெல்லாம் போகாதீங்க. இப்போ நம்ம நடத்தி இருக்கிற விஷயத்துல நீங்க வந்து தப்பு பண்ணாமல் இருந்தால் போதும். அதை வந்து ஒழுங்கா ரீகால் பண்ணி அழகா வச்சிருந்தா போதும். ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ நடத்தினது உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வேற எதுவுமே தேவையில்லை. நம்ம ஃபங்க்ஷன் அனலைசிஸ்க்கே இந்த விஷயம் ஓரளவு தெரிஞ்சாவே போதும். நீ ரொம்ப டீப்பெல்லாம் போய் எல்லாம் யோசிக்காத. சில வந்து நம்ம அல்ஜிப்ரால ஹோமியோமார்பிசம், ஹோமியோமார்பிக்கு அங்க இருக்கும். அங்கேயும் ஃபங்க்ஷனை பத்தி யூஸ் பண்ணுவோம். அந்த எல்லாத்துக்குமே அந்த ஃபங்க்ஷனை பத்தி டொமைனு, கோ டொமைனு, 1 to 1, on to, இமேஜ்ன்றதுன்னா பெரிய இமேஜ்ன்றதுன்னா இவ்வளவு விஷயம் தான். சரியா? இந்த விஷயத்த வந்து சரியா நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாவே போதுமானது. சரி, இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன். நம்ம மெட்டீரியல் இருக்கக்கூடிய பீரியாடிக் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இது பிஎஃப் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்றோம். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றேன். அப்படி அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் ஆகாம அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பி எப்படின்னா லீஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும். அந்த பி வந்து என்னவா இருக்கணும்னா லீஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும். இதுதான் மெயின். ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல ஏதோ ஒரு பி ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகாம அப்படியே கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஸோ எஃப் இஸ் கால்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் அந்த ஆட் பண்ற பி வந்து என்ன ஒரு கண்டிஷனா இருக்கணும், லீஸ்ட் பாசிட்டிவா இருக்கணும். அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் தான் பீரியட்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π, சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைன் 2π பிளஸ் எக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துருது. 3π பிளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சேஞ்சஸ் ஆகாம அப்படியே தான் கிடைக்கும் சைன் எக்ஸ். இது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2π மட்டும் இல்ல, 2π 4π 6π எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2nπ. சரியா? அந்த பி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சைன் எக்ஸ் தான். சரியா? 4π பிளஸ் எக்ஸ், 6π பிளஸ் எல்லாத்துக்குமே சைன் எக்ஸ் கிடைக்கும். ஆனா இது எல்லாமே பீரியட்னு சொல்ல முடியுமா? முடியாது.
அதுல லீஸ்ட் பாசிட்டிவ் என்ன, இதுல லீஸ்ட் வந்து இதுதான். ஸோ sin x பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2π. இதே மாதிரி sin x மட்டும் இல்ல, பீரியாடிக் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா sin x, அதனுடைய ரெசிப்ரோக்கல் cosecant x, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா cos x, அதனுடைய ரெசிப்ரோக்கல் secant x. இதனுடைய எல்லாமே வித் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2π தான். இதனுடைய பீரியட் வந்து 2π. இது பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி tan x, அதனுடைய ரெசிப்ரோக்கல் cot x. இதனுடைய வித் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா π. ஓகே, ஏன்னா tan π plus x tan x, cot π plus x cot x. ஏன்னா வந்து π பிளஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல tan cot வந்து அது வந்து சைன் சேஞ்சஸ் ஆகாது. ஓகே, இதுதான் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சிருந்த ஒண்ணு விஷயம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எல்லாம் எழுதுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இங்க எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு எழுதலாம். எக்ஸ் 0வா இருந்தா 0, எக்ஸ் லெஸ் தென் 0 வந்தா -x. இதே வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தா எக்ஸ், லெஸ் தென் 0 வந்தா -x. இல்லைன்னா இதே வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்தா எக்ஸ், லெஸ் தென் ஆர் -x. இந்த 3 விதமா சொல்லலாங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷனை இந்த மாதிரி 3 விதமா சொல்லலாம். இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0, இந்த ஈக்குவல் 0 எங்க இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இல்ல இப்படி எழுதிக்கலாம், இல்ல இந்த 3ல எந்த விதத்துல எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இதுதான். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அப்சல்யூட் வேல்யூ. சரியா? உள்ள நீ எதை போட்டாலும் இது வந்து என்ன இருக்கும், ஒரு பாசிட்டிவ். ஓகே, அது பாசிட்டிவா தான் நம்மளுக்கு வெளியே கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க கிராஃப்ல இந்த 2 டைமென்ஷன் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 0ன்றது மாட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். லெஸ் தென் 0 எக்ஸ், லெஸ் தென் 0 -xன்னு எடுத்துக்குவோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டினியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸா இருக்கும். நம்ம கண்டினியூஸா இருக்கும், நாட் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். சரி, அது கண்டினியூஸா இருக்கும், நாட் டிஃபரன்ஷியபிள். இது நம்ம வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் டாபிக்ல அது ஏன் வந்து கண்டினியூஸ்னு சொல்றாங்க, ஏன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்றாங்க அப்படின்றது பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஓகே, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அது எப்படி எழுதுறாங்க பாரு, இப்படி இந்த மாதிரி சிம்பிள் இருக்குங்க. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எழுதுவாங்க, இப்படியும் இருக்கும். அந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அது ரெண்டுத்துக்கும் இந்த சிம்பிள் உண்டு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா டெஃபினெட் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இங்க உள்ள இருக்கிற எக்ஸ், சரியா, அதாவது அந்த எக்ஸை விட கம்மியா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். ஆனா அது இன்டீஜரா இருக்கணும், இருக்கிறதுல பெரிய இன்டீஜரா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க 3.4 இப்படி இருக்கு. 3.4 வந்து இஸ் நாட் இன்டீஜர். ஓகே, 3.4ன்றது இஸ் நாட் இன்டீஜர். அப்ப அது இதுதான் எக்ஸ், அதை விட கம்மியா இருக்கிற பெரிய இன்டீஜர் பார்க்கணும். இப்ப 3.4 விட கம்மியா இருக்கிறது என்ன இருக்கு இந்த இடத்துல பாரு, 1 2 3, அடுத்து வந்து 3.1 3.2 அப்படியே 3.3 3.4ன்னு இருக்கு. அப்ப 3.4 விட கம்மியா இருக்க ஒரு இன்டீஜர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1 இருக்கு. அதுல பெருசு கிரேட்டஸ்ட்னு பார்த்தோன்னா 3. இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர். ஓகே, அப்ப இந்த 3.4 கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்னன்னு பார்த்தோன்னா 3. ஓகே, இதுவே வந்து பாத்தீங்கன்னா -3.4 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவ, இதை விட சின்னதா பார்க்கணும். -3.4 விட சின்னது இங்க -3.4 இருக்குது. அதை விட அப்படியே சின்னது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், -4. ஓகே, அடுத்து என்ன இருக்கும், -5, அடுத்து -6,
அப்படியே போயிட்டே இருக்குமா, -3.4. சரியா? சரி. அப்படின்னா இதை விட சின்னதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு பாத்தீங்கன்னா -4 தான். சரியா? அதை விட சின்னது -5, அதை விட சின்ன -6. ஆனா இதுலயே இருக்கிறது பெருசு வந்து என்னது -4. இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அப்ப -3.4 விட கம்மியா இருக்கக்கூடிய பெரிய இன்டிஜர் பாத்தீங்கன்னா -4. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு அது ஒரு குழப்பம் இருக்காது. ஏன்னா இது ஏன் இந்த அளவு சொல்றேன்னா, நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல லிமிட் வந்து செலக்ட் பண்றதுக்கும் வந்து இந்த ஐடியா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் உனக்கு இந்த ரீமன் இன்டகிரபிள் கூட இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இந்த இடத்துல இது சரியா புரிஞ்சிக்காம போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அது இந்த மாதிரி சிம்பிள் வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும். மோஸ்ட்லி இதை யூஸ் பண்றதுல, ஆனா இந்த மாதிரி சிம்பிள் வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதனுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் than or equal to x. சரியா? கிரேட்டர் than or equal to x. அந்த இருக்கிற எக்ஸை விட பெரிய சரியா பெருசா இருக்கணும், ஆனா அது இருக்கிறது சின்னதா இருக்கணும். அதான் சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸை விட சின்னதா இருக்கணும், ஆனா அதுதான் பெருசா இருக்கணும். சின்னதா இருக்கிறதுலே வந்து பெரிய இன்டிஜர். இங்க பாரு, இதை விட சின்ன இருக்கிற இன்டிஜர்ஸ் நிறைய இருக்கு. 3, 2, 1 இருக்கு. அதுல பெருசு எடுத்துக்கிட்டோம். அதுல -3.4 விட சின்னதா இருக்கிறது எல்லாமே இருக்கு. அதுல பெருசு எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதே மாதிரிதான் இந்த உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் 3.4, இப்ப 3.4 அப்படியே போடுறேன்னு வச்சுக்கேன். இப்ப 3.4 விட பெருசா இருக்கிறதுல என்னது, 3.4 விட பெருசா இருக்கிற ஒரு இன்டிஜர் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 இப்படி போயிட்டே இருக்குமா. அதுல ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் இதுதான். ஓகே, 3.4 விட என்ன 3.4 இன்டிஜர் இல்ல. சப்போஸ் இது இன்டிஜர் இருந்தா இங்க 3 இருந்தா 3 போட்டுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஓகே, ஆனா இன்டிஜர் இல்லாத போதுதான் அதை விட பெருசா இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். அந்த பெருசா இருக்கிற இன்டிஜர் எல்லாம் பாக்குற அதுல சின்னது ஸ்மாலஸ்ட் 4. அப்ப 3.4 வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வந்து 4. அதே வந்து பாருங்க -3.4 இது வந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேல் எழுதிக்கலாமா. -3.4. இந்த -3.4 விட பெருசு நம்பர் என்னது, -3.4 பெருசு -3, -2, -1, 0 இப்படி போயிட்டே இருக்குமா. இதை விட பெருசா இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் இதுதான். இது வந்து இதை விட இது பெருசு, இது பெருசு, இது பெருசு. அதுல சின்னது வந்து இதுதான். -1 விட சின்னது -2, -2 விட சின்னது -3. ஸோ -3.4 போருக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு இன்டீஜர் -3. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எக்ஸாம்லயும் இதுலயும் வந்து இதோட சிங்னிங் ஃபங்க்ஷன். அடுத்து ஏன் இதை பத்தி நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இங்க அதை பத்தி டீட்டெயிலா நீங்க ஓரளவு தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லது. சிக்னிவ் ஃபங்க்ஷன் அது சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா SGN ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா x/mods(x), x not equal to 0 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இதை வேற மாதிரி கூட எழுதுவாங்க. நம்ம மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் பாருங்க. எக்ஸ் கிரேட்டர் than 0னா எக்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1ன்னு போட்டுக்கலாமா. இது கேன்சல் ஆனா எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 0, எக்ஸ் லெஸ் தென் 0னா மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x சப்ஸ்டிட் பண்ணா -1ன்னு வந்துடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இப்படி கூட மாற்றி எழுதிக்குவாங்க. ஓகே, அடுத்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே இருக்கக்கூடியது. கிரேட்டஸ்டும் இன்டீஜர் ஃபங்க்ஷனும் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் அது ரெண்டுமே இருக்கும். சரியா? அது வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அதான் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸ்டெப் ஃபங்க்ஷன் தனியாகவே இருக்கு. அது வந்து உங்களுக்கு இதில் அந்த ரீமான் இன்டெகிரல் இருக்கும்போது அதை டெஃபினிஷனோட டீச் பண்ணுறேன். இங்கே ரெண்டுமே இருக்குதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஈக்குவலண்ட்
ஆர் ஈக்குவல் ஆர் சிமிலர் செட், அதை நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அடுத்து கவுண்டபிள் அன்கவுண்டபிள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டாபிக், அது அந்த டாபிக் பார்த்துட்டு உடனே நம்ம வீடியோ கொஞ்சம் நான் எக்ஸிட் ஆகி வீடியோ கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டிட்டு இருக்கோம். கவுண்டபிளுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே, இது முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். ஏதாவது சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கோங்க, தண்ணி குடிக்கிறதா குடிச்சுக்கோங்க. இந்த ஒரு டாபிக் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் கழிச்சு நீங்களே வந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட்டு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விநியூமரன்ஸ், இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து சிமிலர் செட். சிமிலர் ஏதோ 3 பேர் இருக்கு. ஓகே, ஈக்விநியூமரன்ஸ், சிமிலர், ஈக்குவலன்ட். இப்போ இதுக்கு வந்து என்ன டெஃபினேஷன்ஸ் பாருங்க. இஃப் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, ஓகே, ஏ டென்ஸ் டு பி அல்லது ஏ அப்ரோச் பி, சரியா? ஏன்றது டொமைனு, பின்றது கோடொமைனு, எஃப் ஃப்ரம் எஃப் மேப் எப்படி இருந்தாலும் படிப்பாங்க இது, சரியா? இஸ் 1-to-1 அண்ட் ஆன் டு. இது என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 இருக்கணும், ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். இஸ் 1-to-1 ஆன் டு. 1-to-1 உங்களுக்கு நல்லாவே தெரியும், டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இங்கே இருக்கணும். அதே மாதிரி கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பெரிய இமேஜ் டொமைன் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஆன் டு, சரியா? இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருந்தால் அது 1-to. ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் இங்கே இருக்கணும். ஒரு யூனிக் எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு யூனிக் இமேஜ் இங்கே இருக்கணும். அது நல்லா பார்த்துக்கும், சரியா? ஈக்குவல் எலமெண்ட் இருந்தால் எலமெண்ட் சேமாக இருந்தால் இமேஜ் சேமாக இருக்கும். எலமெண்ட் டிஃப்ரெண்ட் இருந்தால் இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது 1-to-1. ஆனால் நம்ம வந்து இமேஜ் எல்லாமே கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, சரி. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு பி, இல்லைன்னா சிமிலர் டு பின்னு படிக்கலாம். இது சம்டைம்ஸ் சிமிலர்னு படிப்பாங்க, இல்லை ஈக்குவலன்ட் டுன்னு படிப்பாங்க. இந்த சிம்பிளுக்கு வந்து ஈக்குவலன்ட் டு. இப்போ 12th வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்து கேட்டாங்க அப்படின்னு பழைய புக், சமச்சீர் இல்லாத புக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து நக்கேஷன் அப்படின்றதுக்கு ஒன்று யூஸ் பண்ணாங்க. அதே வந்து ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலன்ட் டு சிம்பிள் பதிலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே பழைய புக்கில் இது வந்து ஈக்குவலன்ட் டு ஒன்று ஒரு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுல இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து புது புக்கில் அந்த இடத்துல இம்ப்ளைஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரேங்க்குக்கு, சரியா? ஆனால் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள் கூட இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சமச்சீரில் இந்த சிம்பிள் இல்லவே இல்லை. ஆனால் நக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு போய் திருத்தினதுக்கு வந்து மார்க் எதுவும் வந்து அந்த மாதிரி எல்லாம் இப்போ கீ போடல. ஏன்னா அது வந்து சொல்லிடணும் அப்படின்றதுக்காக என்னமோ தெரியல. ஆனால் வந்து எப்படி போட்டாலும் 3 மார்க் கொடுத்துருன்ட்டாங்க. அந்த டேபிள் போட்டிருந்தாவே 3 மார்க், சரியா? அந்த மாதிரி கீ வந்து அது ஏன்னா அது சொல்லலை, பட் ஆனால் வாய் வார்த்தையே சொல்லிட்டாங்க. தப்பா சரியா இருந்தாலும் 3 மார்க், அட்டவணை போட்டிருந்தா 3 மார்க் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி தான் போயிருக்கு. சரி, இப்போ ஈக்குவலன்ட்னா என்ன இருக்கணும்? 1-to-1 ஆன் டு இருக்கணும். ஓகே, பாருங்க, நம்ம அது வேற மாதிரி தேர் எக்ஸிஸ்ட் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, தென் ஏ அண்ட் பி ஆர் கால்ட் ஈக்குவலன்ட் செட். இட் இஸ் டினோட்டட் பை அதுதான் ஏ ஈக்குவலன்ட் டு பி அல்லது ஏ சிமிலர் டு பி. சரி, இங்க ஈக்குவலன்ட்ன்றதுக்கு நம்ம கீழே 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. சும்மா இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸாம்பிள். மற்றபடி வந்து நம்மளுக்கு 1-to-1 என்றது என்ன, ஆன் டு என்றது என்ன, ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1 ஆன்-to-1 எக்ஸாம்பிளோட போட்டு காமிச்சிட்டேன். ஓகே, அப்ப அந்த 2 செட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அந்த 1-to-1 ஆன்-to ரெண்டுமே அது உள்ள அந்த கண்டிஷன் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன போட்டோம் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x-3, சரியா? இது வந்து என்ன இருக்கு, இது 1-to-1 இருக்கு, ஆன்-to-வா இருக்கு. சரி, அது என்ன செட் சொல்றேன், அந்த செட் உனக்கு என்ன சொல்லலாம், ஈக்குவலன்ட்னு சொல்லிடலாம் இல்லையா? சரி, அது எந்த செட்ல, இன்டீஜரா ரியல் நம்பரா, எதுல நீ சாட்டிஸ்ஃபை பண்ற? சரி, ரியல் நம்பர்னா ரியல் நம்பர், ஓகேவா? அதுல கூட சொல்லிக்கலாம். இன்டீஜர் டு ரியல் நம்பர், நேச்சுரல் நம்பர் டு ரியல் நம்பர் கூட சொல்லிக்கலாம். ஓகே, சரி.
இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏன்ற செட்டு 1 2 3, பி என்ற செட்டு 5 10 அண்ட் 15 அப்படின்னு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ எஃப் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா இந்த ஏல வந்து 1ன்னா இங்க என்ன இருக்கு 5ன்னு இருக்கு. இங்க 10ன்னா இங்க என்ன இருக்கு, சாரி இங்க 2ன்னா என்ன இருக்கு, இங்க 10ன்னு இருக்கு. இங்க 5ன்னா என்ன இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்படின்னா இங்க 3 சாரி அப்படி இங்க எக்ஸ்ன்னா இங்க வந்து நம்ம என்ன இருக்கலாம் 5x இருக்கும் அப்படின்றது மீனிங். சரி, இங்க எக்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல கட்டாயமா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5x இருக்கும். சாரி, எக்ஸுக்கு 1ன்னு போட்டு 5, 2ன்னு போட்டா 10, 3ன்னு போட்டா 5. அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கு. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு. இதுக்கு ஒரு இமேஜ், இதுக்கு ஒரு இமேஜ். அதே மாதிரி 5 பெரிய இமேஜ் 1, 10 பெரிய இமேஜ் 2. இது ஸோ இது வந்து என்னவா இருக்கு, இது 1 to 1 அண்ட் ஆன் 2 ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இது வந்து ஏ இஸ் ஈக்குவலன் டு பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ரெண்டு செட்டு கொடுத்துருந்தா அது காமனா என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சு கூட நம்ம சொல்லலாம். இல்ல இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். கட்டாயமா நம்மளால அதுக்கு வந்து இருக்கிற மேப் என்னன்றது கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அதுதான் இந்த இடத்துல. சரி, அதே நேரத்துல பாருங்க, இது வந்து நம்ம ஈக்குவலன்ட் செட்டுக்கு ஆரம்பத்துல ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன். ஏவும் பி ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா அதனுடைய கார்டினாலிட்டி என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்தால் அது ஈக்குவலன்ட் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஈக்குவல் செட்டு ஈக்குவலன்ட் செட்டுன்னு ஒன்று டெஃபினேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டுமே ஃபைனைட் செட்டுன்றதுனால இது ரெண்டு பேரும் இதனுடைய கார்டினாலிட்டி கூட ஈக்குவலா இருக்கு. ஓகே, அதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவலா இருக்கு. அதுல வந்து ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு இன்ஃபைனைட் செட், இது ஒரு ஃபைனைட் செட்டு. அடுத்து ஒரு இன்ஃபைனைட் செட் ஒன்று இருக்கு பாருங்க. இது ஃபைனைட் செட்டில் நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். ஆனா இன்ஃபைனைட் செட்ல என்ன பண்றது பாருங்க, இங்க இந்த ஏன்ற செட்டு 1 2 3 இப்படி போயிட்டு இருக்கு. பி என்ற செட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 20 30 இப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், இங்க எக்ஸ் வந்து ஏல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்குமே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும் 10x இருக்குமா ஃபங்க்ஷனு. அப்ப வந்து இந்த 10x வந்து 1 to 1 அண்ட் ஆன் 2 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ், இதனுடைய பெரிய இமேஜ் இது, இதனுடைய இமேஜ் இதுன்னா இதனுடைய அப்படியே கரெக்டா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்றதுல ஏ ஈக்குவலன் டு பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஆனா வந்து இது இன்ஃபைனைட் செட், பட் இதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவலா இல்லை. இதனுடைய கார்டினாலிட்டி ஈக்குவலா இல்லாதனால இது வந்து என்னது, இது வந்து இது சப்செட் கரெக்டா இருக்கு, ஈக்குவலா தான் சப்செட் கரெக்ட், இது ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவாங்க. சரியா, பி இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. கார்டினாலிட்டி ஈக்குவலா இருக்காது. ஓகே, மீதி வந்து 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பாரு, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பார்க்கலாம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட் இருக்கு, அதுக்கு அதே வந்து ஈக்குவலன்ட் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்றோம்னா அதுக்கு நேம் வந்து ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் அதாவது ஏ வந்து பிக்கு ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா கட்டாயமா பி வந்து ஏக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக். இப்ப ஏ வந்து பிக்கு ஈக்குவலண்டா இருக்கு, பி வந்து சிக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா கட்டாயமா ஏ வந்து சிக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இது வந்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ், இந்த 3 கண்டிஷனும் வந்து ஒரு செட்டு வந்து ஒரு ரிலேஷன்ல இருக்கு. ஒரு ரிலேஷனுக்கு சரி ஏதோ ஒரு ஆர்என்ற ரிலேஷன், அந்த ஆர்என்ற ரிலேஷனுக்கு சரி இந்த 3 விதமான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, மற்றபடி இதை வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம வந்து ஒரு 10 ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இது ரிலேட்டடா நம்ம பிஜிடிஆர்பில இல்லை. பிஜிடிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள் அப்படின்றதுக்கு இந்த வந்து ஈக்குவலன்ட் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். சரியா, 1 to 1 ஆன் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியணும். அப்பதான் ஒரு செட்டை வந்து நீ கவுண்டபிள் சொல்றதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உன்னுடைய நாலேஜுக்காக தான் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நேச்சுரல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜருக்கு சப்செட்டா இருக்கும், இன்டீஜர் வந்து ரேஷனல் நம்பருக்கு சப்செட்டா இருக்கும், ரேஷனல் நம்பர் ரியல் நம்பர் சப்செட்டா, ரியல் நம்பர் க்ளோஸ் 0,1க்கு சப்செட்டா இருக்கும். சரியா, பட் எந்த ரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சப்செட் ஆகும். பட் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்ம பாக்குறதுல ரியல்ல காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுல.
சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் வந்து இன்டீஜருக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கு, இன்டீஜர் வந்து நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஆனா இன்டீஜர் வந்து ரியல் நம்பருக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நேச்சுரல் நம்பர் ஒவ்வொரு கரெக்டா வந்து இதனுடைய எல்லா எலமெண்ட் இதுல இருக்கு. ஒரு எலமெண்ட் ஒரு இமேஜ் இருக்கும். இங்க ஒண்ணுன்னா ஒரு கரெக்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா? 1 to not கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சரி, என்னைக்கு எது போட்டாலும் ஒரு எலமெண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இந்த எக்ஸ்ன்றது ஈவன் எடுத்துக்கோ, எக்ஸ்ன்றது ஆர்டர்னு எடுத்துக்கோ. ஆட் நம்பர் போட்டா மைனஸ் என்ன, ஒன்னு போட்டா 1 0/2, 2 போட்டீங்கன்னா ஓகே. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 1 3 நேச்சுரல் நம்பர் 5 இப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு 1 to not ரிலேஷன் இருக்கும். நல்லா பாருங்க, 1 சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வந்து நேச்சுரல் நம்பர் 1 எடுக்கிற 1 இதுல சப்ஸ்டிட் பண்ற 1ன்னா உனக்கு 0 இங்க வந்து 1 - 1 0, 0ன்றது இன்டீஜர் இமேஜ் இருக்கு. சரியா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா f from நேச்சுரல் நம்பர் டு இன்டீஜர். ஓகே, நீ என்ன ஒரு நேச்சுரல் சப்ஸ்டிட் ஒரு இன்டீஜர் கண்டிப்பா உனக்கு அது மேப்பிங் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. இல்ல இதுக்கு எடுக்கணும் நம்ம நேச்சுரல் நம்பர். கரெக்ட் தான், இன்டீஜர் டு நேச்சுரல் நம்பர், ரைட். இது வந்து டொமைன் எடுத்துக்கிட்டு இது வந்து கோடொமைன் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 நீ கரெக்டா வந்து இதுல 1 நீ சப்ஸ்டிட் பண்ணா 0. சரியா? 0ன்னு கிடைக்குது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 2 1 அது இன்டீஜர் கிடைக்குது. எனக்கு இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆன மாதிரி இருக்குது. 1 to 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. x equal to f of 2 உனக்கு என்ன வருது? 2/2 1. x equal to 4ன்னு போட்டீங்கன்னா f of 4 என்னது? 4/2 2. x equal to 6ன்னு போட்டீங்கன்னா f of 6 6/2 வந்து 3. எல்லாமே நேச்சுரல் நம்பரா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ண ஒரு எலமெண்ட் ஒரு இமேஜ் இருக்கு, இதனுடைய பிரியாஞ்ச் இதுவும் இருக்கு. அதனால 1 to not கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா x equal to 1 1ன்னு போட்டீங்கன்னா f of 1 வந்து பாத்தீங்கன்னா 1 - 1 வந்து என்ன இருக்கு உனக்கு? 0. ஓகே, ஆனா 0 வந்து நம்மளுக்கு நேச்சுரல் நம்பரா இருக்கிறதுலே சரி, பட் இமேஜ் இதனுடைய இமேஜ் இது கிடைக்குது. நம்மளுக்கு வந்து இமேஜ் இருக்கணும். ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ல இல்ல.
நேச்சுரல் நம்பரா இல்ல, சரியா? பட் அதுக்கு இமேஜ் வருது, அந்த ஃபங்க்ஷன்ல இமேஜ் வருது. 3 இதுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மைனஸ் 3/2 என்ன வருது? -2 -1 -1. ஓகே. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு எலமெண்ட் இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜுக்கு பெரிய இமேஜ் இதுதான், இது அதுல எந்த சந்தேகம் இல்லை. சின்ன டவுட்டு, சரி இது நான் அப்புறம் சொல்றது. அந்த எக்ஸாம்பிள் கரெக்ட் தான் நினைக்கிறேன். சரி, நம்ம ரிசல்ட் பாருங்க. இதுக்கும் ஒன்று எடுத்துட்டு வந்தேன், அதுல போயிட்டு அது தப்பா எழுதிட்டேன்னா இல்லை கரெக்டா இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். மாற்றி எழுதிட்டான்னு தெரியல. இது 1 + x/2 1 + x2/2 கரெக்டா இருக்கா? 1 + x2/2 1 போட்டா 1 வருது. 1 + 3/2 போட்டோன்னா 4/2 2 கரெக்டா வருது. 1 + 5 போட்டீங்கன்னா இது கரெக்டா 1 + x இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பாரு எல்லாமே நேச்சுரல் நம்பர் வருது, சரியா? 1 - x போட்டு தான் தப்புன்னு நினைக்கிறேன். 1 + x கரெக்டா வருது பாருங்க. ஓகே, 1 + x இருக்கணும். டெல்லி பாபு சார், நேச்சுரல் நம்பர் டு இன்டீஜரு, பட் நாங்கள் மேலே வந்து ஒரு எக்ஸாம்பிள் 4ல் கொடுத்துருக்கேன் பாரு, இன்டீஜர் டு நேச்சுரல் நம்பர், அதுக்கு நான் இது கொடுத்துருக்கேன். சரி சரி, ஓகே. ரிசல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இஃப் ஏ இஸ் இன்ஃபைனைட் செட், எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் வந்து 7 இருக்கு, அந்த ஏவும் இங்க பாருங்க எக்ஸ் வந்து 7 இருக்கு, எக்ஸ் 7 இருக்கு, அது ஒரு செட்டு. 7 இல்லாத ஒரு எக்ஸ். ஓகே, இது ரெண்டுமே வந்து என்ன சொல்றோம், ஈக்குவலன்ட்னு சொல்றாங்க. 1 to 2 ஒரு இன்ஃபைனைட் செட் இருக்கு, அதுல இருக்கிற நிறைய எலமெண்ட் எக்ஸா இருக்கு. அதே சமயத்துல அந்த ஒரு அது ஏதோ ஒரு எக்ஸை விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு செட், ரெண்டுமே என்னன்னு சொல்றாங்க, ஈக்குவலன்ட் செட்னு சொல்றாங்க. பட் ஏ இஸ் ஃபைனைட் செட்டா இருந்தது, இது வந்து பாருங்க கட்டாயமா ஏ இஸ் வந்து இன்ஃபைனைட் செட்டா இருக்கு. இன்ஃபைனைட் செட்டா இருந்தா அது ஒரு எக்ஸ் இல்லைன்னா கூட நம்ம ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து ஃப்ரீ இமேஜ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு இமேஜ் இருக்க போகுது, சரி, 1 to 1 இருக்க போகுது. ஒரு எலமெண்ட் விட்டா கூட இங்கிருந்து நம்மளுக்கு என்னது, ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அது ஃப்ரீ இமேஜ் வந்து மேப் பண்ணிக்கலாம். ஆனா ஏ வந்து ஃபைனைட் செட்டா இருக்கு. ஃபைனைட் செட்டா இருந்துச்சுன்னா இப்ப வந்து ஏன்ற செட்ல 1 2 3 4 5 அப்படியே இருக்குதுன்னா அடுத்து வந்து நம்ம இதுல இருந்து ஒரு 2 வந்து மிஸ் பண்ண கூட என்ன ஆயிடுச்சு, ஒரு கண்டிப்பா அடுத்து 4 எலமெண்ட் ஆயிடுச்சு. அப்ப பெரிய இமேஜ் ஒன்று மிஸ் ஆகும், சரியா? பெரிய இமேஜ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டாயமா ஒரு எலமெண்ட் ஒரு இமேஜ் இருந்தாலும் 1 to 1. இங்க அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், 1 3 4 5. நம்ம இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருந்தா தானே வந்து நம்ம வந்து 1 to 1 சொல்லுவோம். அப்படின்னு ஒரு எலமெண்ட் இமேஜ் இல்லாம போகுது, சரியா? 1 to அதே சமயத்துல 2 எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜாவும் சொன்னாலும் அது 1 to 1 சொல்ல முடியாது. அதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட்டா இருந்தா ஈக்குவல்ன்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஃபைனைட் செட்டா இருந்தா பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி செட் இஸ் ஈக்குவலன்ட் டு இட் செல்ஃப், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இன்டீஜருக்கு ஈக்குவலண்டா இருக்கும், நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனி இன்டர்வல் இஸ் ஈக்குவலன்ட் டு செட் ஆஃப் ரியல் நம்பர், எந்த ஒரு இன்டர்வலும் சரியா ரியல் நம்பருக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதே சமயம் 4th பாயிண்ட் பாருங்க, ஒரு ஓப்பன் இன்டர்வல் வந்து அதாவது எந்த ஒரு இன்டர்வலும் ரியல் நம்பர் வந்து இந்த க்ளோஸ் 0,1 சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வலும் எது இருந்தாலும் சரி அது ரியல் நம்பரோட என்னவா இருக்கு, ஈக்குவலண்டா இருக்கு. அதுதான் சொல்லியிருக்கான். அந்த 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் எல்லாம் ஒண்ணுதான். 6வது பாயிண்ட் ரிப்பீட் எடுங்க, மீதியை வந்து வேண்டாம் விடுங்க. ஓகே, சும்மா வந்து ஈக்குவலன்ட் செட் என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த இது. நீ நார்மலா வந்து ஈக்குவலன்ட் செட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1 to 1
ஆன் டு கண்டிஷனு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு செட்டு ஒன்று தான் வந்து, அதுதான் வந்து நம்ம என்னது ஈக்குவலன்ட்னு சொல்கிறோம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த 3 விதமான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஆனால் நாம் வந்து கவுண்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செட்டு வந்து 1 to 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். அப்படி ஈக்குவலன்ட்னு சொன்னோம்னா அந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டபிளுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு. ஓகே, இது எதுவுமே நம்ம இதுவரை கேட்டதில்லை. பட் இருந்தாலும் அதில் இருக்கிற ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்க சும்மா படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கா சிலது என்னன்றது நான் அதை பார்த்துற ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் இதெல்லாம் மோஸ்ட்லி நான் விட்டுடுவேன். நான் டெஃபினிஷன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் 1-2 எக்ஸாம்பிளோட. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கவுண்டபிள் அண்டு அன்கவுண்டபிள் பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் 8:54 வருது 9க்கு வந்துடுங்க. 9லேருந்து 9:25 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் கிளாஸு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் இது வந்து எக்ஸிட் ஆகிட்டு திருப்ப நான் வந்து லிங்க் பண்ணுறேன். கரெக்டாக 9 மணிக்கு உள்ளே வந்துடுங்க.